பிறகு மலைகளுக்கு பொறுப்பாளராகிய அந்த வானவர் வந்து சலாம் கூறிவிட்டு, தங்களின் கட்டளையை செயல்படுத்துகிறேன். தாங்கள் கட்டளையிட்டால் இவ்வூரின் இரு பக்கங்களிலுமுள்ள மலைகளையும் அனைவரும் ஒன்றோடொன்றை சேர்த்து அவ்விரு மலைகளுக்கிடையில் இவர்களை அனைவரும் நசுக்கி விடுமாறு செய்துவிடுகிறேன் என்று கூறினார். அல்லது தங்கள் கூறுகின்ற வேறுவிதமான தண்டனையும் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார். அப்பொழுது கருணையே உருவாகிய காருண்ய நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் முஸ்லிம்களாக வில்லையானாலும் இவர்களுடைய சந்ததியினரில் அல்லாவை விசுவாசக் கொண்டு அவனை வணங்குபவர்கள் தோன்றுவார்கள் என்று நான் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று பதிலளித்தார்கள். நாம் எந்த நபியின் பெயரை சொல்லிக் கொள்கிறோமோ அந்த நபியின் அழகிய பண்புகள்தாம் மேற்கூறப்பட்டவை. நமக்கு சிறியதொரு துன்பம் ஏற்பட்டுவிட்டாலும் அல்லது எவரேனும் சற்று திட்டிவிட்டாலும் அதற்கு பழிவாங்காமல் ஆயுள் முழுவதும் நம்முடைய ஆத்திரம் தீர்வதில்லை. அவருக்கு அநீதிக்கு மேல் அநீதி இழைத்துக் கொண்டே இருக்கிறோம். இந்நிலையில் நாம் அந்த நபியவர்களின் உம்மத்தினர் என்றும் அன்னாரை பின்பற்றுவதாகவும் கூறிக்கொள்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடினமான துன்பங்களடைந்தும் எவரையும் சபிக்கவில்லை, எவரையும் பழிவாங்க எண்ணவும் இல்லை. அன்னாரின் உம்மத்தினராகிய நாம் சிறிதேனும் அன்னாரை பின்பற்றி வாழ்வோமாக.